பேச கோவமாயிட போறாங்க. பெரியமா, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஹாஸ்பிடல் வேற போகணும் சொல்லிட்டு இருந்தீங்களா? வாங்க போலாம். ஆமா அத்தை, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போலாம். மா, நீங்க யாரும் ஹாஸ்பிடலுக்குலாம் வர வேண்டாம். நானும் வேலு மட்டும் போயிட்டு வரோம். நீங்க பூஜாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. செல்வி, என்ன சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு உன் கூட நான் வந்தேனா என்ன ஏதுன்னு நான் எல்லாத்தையும் கேட்பேன்ல. அதெல்லாமே நாங்களே கேட்டுக்கிறோமா. அதான் வேலு இருக்காருல, அவரு பாத்துப்பாரு. அண்ணே, நான் வேணா அன்னைக்கு துணையா வரனே. இல்ல பூஜா, நீங்க எல்லாரும் தேவையில்லாம அலைய வேணாம். நான் பக்கோடா வர சொல்லியிருக்கேன். மாப்பிள்ள, நீங்க அவனை கூப்பிட்டுட்டு போய் மார்க்கெட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கடையை தரங்க. நான் செல்வி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு. சரி மச்சான். வேலு, என்ன விஷயம்? எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? நான் செல்வியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கடையை திறந்துரு. பொங்கலுக்கு வேற 2-3 நாள் லீவ் விட்டோம். அப்புறம் கடையை திறக்கலாட்டினா வியாபாரம் கம்மியாயிரும். நீ இன்னைக்கே திறந்துரு. ஏன்பா, இது நீ போன்லயே சொல்லிருக்கலாம்லப்பா. பாரு, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு என்ன ஏது தெரியாம பதட்டத்துல ஓடியாந்துருக்கேன். ஏன்பா என்ன அலைய விடுறீங்க? பக்காடா இல்லாம உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது போலயே. ஆமா, இவரு பெரிய ஆளு, இவரை சும்மா அலைய விட்டுட்டாங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குதே. எப்பா வினோத், உன் பாடு. என்ன பண்றது? டேய், அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்பா, வேற ஒண்ணும் இல்ல. டேய் பக்கோடா, நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பு. பெட்ரோலுக்கு காசு எடுத்துக்கோ. அப்ப டபுள் ஓகே. மாப்பிள்ள, இன்னும் அங்க நிக்கிறீங்க? வர வேண்டியது வந்துருச்சு, வாங்க நம்ம போவோம். வரப்பா, வாங்க மாப்பிள்ள. ஆமா, நீங்களும் பூஜாவும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடும். என்னமோ செல்வி, நான் திருமாப்பிள்ளைய பத்தி பேசினதும் ஆஸ்பத்திரிக்கு வர வேணான்னு சொல்றீங்கல்ல. சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. மாப்பிள்ள, டாக்டர் கிட்ட செல்விய பத்தி என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. சரி அத்தை, அதான் அண்ணனும் அண்ணியும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல. இனி பேசி என்ன ஆக போகுது? வாங்க போலாம். போயிட்டு வரோம் அண்ணி. போயிட்டு வரேன்னு.